ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு வெல்கம் கேர்ள். இந்த சுப நிகழ்ச்சிலாம் இருக்கு இல்லையா, திருமணம் போன்ற பல நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒரு வெல்கம் கேர்ளாக ஒரு 10 பெண்கள் வந்து இந்த சந்தனம் கொடுப்பாங்க, இந்த பன்னீர் தெளிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு வெல்கம் கேர்ளாக இருந்த ஒரு பெண் ஒரு ஈவெண்ட்டுக்கு 200 ரூபா சம்பளம் சொன்னாங்கன்னா பல கோடீஸ்வர குடும்பங்கள் ரெடியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 200 ரூபாய்க்கு வெல்கம் கேர்ளாக இருந்த ஒரு பெண் வந்து இன்னதான் பெரிய சினிமா ஸ்டார் ஆனோம், இந்த பாரம்பரியம் அது இதெல்லாம் பார்ப்பாங்களே, எப்படிங்க அதெல்லாம் பார்க்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னு கேட்டால், இப்போ இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே வந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதந்தி தானே. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சுகப்பிரசவம் ஆகட்டும் சமந்தாவுக்கு, ஆனால் இவங்களுக்கு இங்கே சுகப்பிரசவம் ஆகும்போது நாகசைதன்யாவுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மகப்பேறு சம்மந்தமாக எந்த செய்தியும் இல்லை. அதாவது நாகசைதன்யா ஸ்வபிதா குறித்து மகப்பேறு செய்தி எதுவுமே இல்லை. இதுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒருத்தன் பண்ணான் வந்து யாருன்னா அந்த சித்தார்த்தன் ஒரு நடிகர் இருக்கலாம். அவன் வந்து என்ன செஞ்சான்னா, எல்லாரும் கர்ப்பம்னு சொல்கிறாங்க, நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். சமந்தா ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நடிகை சமந்தா கர்ப்பமானார். என்னங்க இது எதுக்குங்க பேசுகிறீங்க, அவங்க கர்ப்பமானால் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம பேச போகிற விஷயமே வேறு. நடிகை சமந்தா யார்? நடிகை சமந்தா நம்ம இங்கே பல்லாவரம், இங்கேருந்து இப்போ கரெக்டாக இந்த இந்த ஸ்டுடியோவிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 4 அல்லது 5 கிலோமீட்டர் அவ்வளோதான் பல்லாவரம். அந்த பல்லாவரத்தில் பிறந்த நம்ம தமிழ்நாட்டு பெண் ஒரு 200 ரூபா சம்பளத்துக்கு வெல்கம் கேர்ள். இந்த சுப நிகழ்ச்சிலாம் இருக்கு இல்லையா, திருமணம் போன்ற பல நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒரு வெல்கம் கேர்ளாக ஒரு 10 பெண்கள் வந்து இந்த சந்தனம் கொடுப்பாங்க, இந்த பன்னீர் தெளிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து ஒரு வெல்கம் கேர்ளாக இருந்த ஒரு பெண் ஒரு ஈவெண்ட்டுக்கு 200 ரூபா சம்பளம். அதுக்கு பிறகு வந்து சினிமாவில் சின்ன அறிமுகம் கிடச்சி நானி போன்ற படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு ஓவர் நைட்டுன்னு கூட சொல்ல முடியாது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்ட பகல்லையே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய நடிகை ஆகிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பிஸி, ஹிந்தி வெப்சீரிஸ்லாம் இன்னும் பிஸி. அப்படி இருந்த ஒரு நடிகையை வந்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க, நாகசைதன்யாவை திருமணம் முடிச்சிட்டாங்க. அது காதல் திருமணம் சொல்லப்பட்டது. எல்லாரும் உள்ளபடியே வந்து என்னங்க எவ்வளோ பெரிய குடும்பம் நாகார்ஜுனா குடும்பம், எப்படிப்பட்ட பாரம்பரியம், நாகேஸ்வர ராவ் யார், நாகார்ஜுனா யார், எப்படி திடீர்னு இப்படி ஒரு அலைன் செட் ஆச்சு சொல்லி யாராலும் தலையை பிச்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே எப்படி இது சாத்தியம்? ஏன்னா அவங்க வந்து சொன்னாங்கன்னா பல கோடீஸ்வர குடும்பங்கள் ரெடியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 200 ரூபாய்க்கு வெல்கம் கேர்ளாக இருந்த ஒரு பெண் வந்து இன்னதான் பெரிய சினிமா ஸ்டார் ஆனோம், இந்த பாரம்பரியம் அது இதெல்லாம் பார்ப்பாங்களே, எப்படிங்க அதெல்லாம் பார்க்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் பரவலாக பேசப்படுது. திடீர்னு இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலேருந்து இருக்கிற படங்களை முடித்து கொடுக்குற அந்த இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இருக்கிற படங்கள் இதெல்லாம் வந்து அரையும் குறையுமா நடிச்சிட்டு அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் அது வந்து அந்த சினிமா காட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க முடிச்சு கொடுக்கும்போது சில நடிகர்களோடு இணைந்து நெருக்கமான காட்சிகள்லாம் நடிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்து ஒரு நடிகைன்னு தெரிஞ்ச பிறகு தானே வந்து நாகசைதன்யா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போது வந்து இதை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து பல படங்களில் நெருக்கமாக நடித்த பிறகு தான் அதெல்லாம் நடிகைன்னு தெரிஞ்ச பிறகு திருமணம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாக அதை எடுத்துக்காமல். ஆனால் வந்து திடீர்னு சொல்லுவாங்க, எல்லாமே திடீர்னு நடக்கிற மாதிரி கேட்டால் திடீர்னு விவாகரத்துன்னு வந்து சொன்னாங்க. அப்போ அந்த விவாகரத்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பரவலாக பண்ணும்போது பல பேர் பேசும்போது அந்த அம்மாவே பதிவு பண்ணதுன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானம்னு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அந்த அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்கிட்ட அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அது ஏன் வந்து அந்த விவாகரத்து வந்து பண்ணது அதுதான் காரணமா
அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லவே இல்லை, விவாகரத்துக்கான விளக்கம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, எலும்பு தேய்மானன்ற பிரச்சனை இருந்ததுன்றது மட்டும் அவங்க சொன்னாங்க. அப்போது அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கான நான் என்னுடைய உடற்பயிற்சிகளை நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரேன்னு அவங்க சொன்னாங்க. அதை அவங்க வந்து பல உடற்பயிற்சி காட்சிகள் கூட பதிவாச்சு. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மன இறுக்கத்தோடு தான் அந்த விவாகரத்துக்கே சம்மதிச்சாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னன்னு கேட்டால் இந்த 200 கோடி உதறின விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து நாகார்ஜுனா வந்து சமந்தாவை சந்தித்து ஜீவனாம்சமாக ஒரு 200 கோடி நான் கொடுக்குறேன்னு சொன்னபோது அந்த ஜீவனாம்ச தொகையை வந்து பார்த்திங்கன்னா வேண்டான்னு இவங்க உதறினாங்க. வேண்டான்னு சொல்லிட்டு விவாகரத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கிளைம் பண்ணவே இல்லை. வேறு எப்படிப்பட்ட நடிகையாக இருந்தாலும் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து சரி வர வச்சுமோ, ஏன் நம்ம வேணான்னு சொல்லணும், இந்த திருமணத்தின் மூலமாக வந்து ஒரு தொகை வரும்போது ஏன் நம்ம வேணான்னு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. அப்படி கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து டைவர்ஸ் பண்ணி வந்து சொத்தை ஆட்டையை போகிறதுக்கே பல கல்யாணம் பண்ண நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. தமிழ் சினிமாவிலையும் சரி, அது இந்திய சினிமாவும் சரி, பல சினிமாவில் வந்து அடுத்தடுத்து விவாகரத்துகள் பண்ணி புதுசாக வந்து கணவர்களை வந்து திருமணம் செஞ்சு கொண்ட பல நடிகைகள் வந்து சொத்துக்காக பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து சமந்தா என்ன செஞ்சாங்கன்னா வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு உதறிட்டாங்க. அந்த 200 கோடியை உதறிட்டாங்க. அதை டைவர்ஸும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீண்ட காலம் வந்து அவங்களுடைய வேலைகள் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை மட்டும் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெப்சீரிஸ்லாம் பல படங்களில் வந்து நடித்தாங்க. திறமையை வந்து முழுக்க சினிமாவில் வந்து நடிப்பு திறமையை காட்டினாங்க. அதுக்கப்புறம் குத்தாட்டமும் போட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய நடந்தது தான். ஒரு கட்டத்தில் அவர் என்ன செஞ்சார், டைவர்ஸ் முடிஞ்ச உடனே நாகசைதி என்ன செய்யணும், சோபிதான ஒரு நடிகையை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பொன்னியின் செல்வன் நடித்த அந்த நடிகையை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிட்டார். அப்போ ஒரு சர்ச்சை போச்சு. என்னென்னா இவர் டைவர்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இவங்களை வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகப்பேறு வந்து இல்லைன்றதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டைவர்ஸ் பண்ணாங்க. அதாவது மகப்பேருக்கு தகுதியான பெண் இல்லை, யார், சமந்தா. இந்த 2 காரணங்கள் சொல்லப்பட்டது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதாவது நாகசைதன்யாவுடைய அந்த விவாகரத்துக்கு காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தப்பட்டதாக ஒரு தகவல். இன்னொரு தகவல் வந்து கேட்டிங்கன்னா வந்து மகப்பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தகுதியான நபர் இல்லைன்ற மாதிரி ஒரு இந்த ரெண்டுமே வந்து சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது அந்த சூழலில். அதாவது விவாகரத்து நாகசைதன்யாவுக்கும் இவங்களுக்கும் விவாகரத்து நடந்த சூழலில் அப்படி பேசப்பட்டது. அப்போ இந்த அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எயில்மெண்ட் இருக்கிறது உண்மை, ஆனால் அதுலேருந்து மீண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட பேட்டி கொடுத்தாங்க. அது வந்து பதிவுகளாக இன்னும் கூட இருக்குது. அப்படியே கண்ணீரோடு பதிவிட்ட பல பதிவுகள் இருக்குது. அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் இந்த ராஜ் நெடிமுருன்ற ஒரு இயக்குனர் வந்து அவருக்கு இது 2வது திருமணம். அவர் வந்து சமந்தாவை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டார். இப்போ அவர் எடுத்த இந்த படம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் அடிச்சிருக்குன்றாங்க. எங்கள் தங்கம், அதாவது தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா மா இன்டி பங்காருனா எங்கள் தங்கன்றது தமிழில் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஆந்திரா தெலுங்குலேயும் வந்து பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆந்திரா தேட்டர் போய் பார்க்கல, ஆனால் பெரிய அளவில் வந்து இணையத்தில் வரக்கூடிய செய்திகள்னு கேட்டிங்கன்னா பெரிய வந்து ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சமந்தா. இப்போ தான் ஒரு செய்தி இருக்குது, என்னென்னா இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே வந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதந்தி தானே. அதாவது மகப்பேருக்கு போவதற்கு இவங்க தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு தேய்மானன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதன் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து மகப்பேருக்கு இவங்க வந்து தகுதி இல்லைன்ற அந்த அடிப்படையில் தான் அந்த விவாகரத்து நடந்ததுன்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ அது வந்து பொய்யாயிடுச்சு. ஏன்னா இப்போ இவங்க வந்து மகப்பேருக்கு தயாராகிட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது வந்து ஊடகங்களில் பல செய்திகள் வந்தாலும் அதை இவங்க மறுக்கவே இல்லைன்றது போது பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் தான் அப்படின்றாங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு தாய்மை என்பது வந்து ஒரு அற்புதமான உணர்வுன்னு சொல்லிட்டு ஒரு முறை ரேவதி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நடிகை ரேவதி சொன்னாங்க, தாய்மை என்பது ஒரு அற்புதமான உணர்வு, அதை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஏன்னா இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுது. ஏன்னா ரேவதி அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இது இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒரு அறிவியல் படி தான் வந்து மகப்பேறு எடுத்தாங்க. ஆனால் இயற்கையான வந்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மகப்பேறு வந்து இல்லை.
அப்போ தான் அவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், ஏன்னா இல்லாதவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதனால் தாய்மை என்பது அற்புதமான உணர்வு, அதை வந்து தவிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சுகப்பிரசவம் ஆகட்டும் சமந்தாவுக்கு. ஆனால் இவங்களுக்கு இங்கே சுகப்பிரசவம் ஆகும்போது நாகசைதன்யாவுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மகப்பேறு சம்மந்தமாக எந்த செய்தியும் இல்லை. அதாவது நாகசைதன்யா சோபிதா குறித்து மகப்பேறு செய்தி எதுவுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இவங்க ஒரு பதிவு பண்ணாங்க. அந்த பதிவு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நாகசைதன்யா குறித்து இவங்க பேசும்போது அது வந்து ஒரு அந்த அந்த நிகழ்வை வந்து நான் மறக்க நினைக்கிறேன்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க சமந்தா. அதாவது நாகசைதன்யாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த திருமண பந்தமாக இருக்கட்டும், அது விவாகரத்தாக இருக்கட்டும், அதை நான் வந்து அதை மறக்க நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை தவிர்க்கிறாங்க. ஆனாலும் வந்து பல பதிவுகள் வந்து கண்ணீரோடு அவங்க பதிவு பண்ணதெல்லாம் இருக்குது. ஆனால் சில பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்த செய்திகள், நாகசைதன்யா வந்து போட்ட பதிவுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெறுப்பை உமிழக்கூடிய பல பதிவுகள் இருக்குது. இதுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒருத்தன் பண்ணான் வந்து யாருன்னா அந்த சித்தார்த்தன் ஒரு நடிகர் இருக்கலாம். அவன் வந்து என்ன செஞ்சான்னா, சமந்தாவுடைய விவாகரத்து நடக்கும்போது நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கு விவாகரத்து நடக்கும்போது அவன் வந்து ஒரு பதிவு போடுறான். சித்தார்த்தன் ஒரு நடிகர் ஒருத்தன் இருக்கலான்னு தெரியும் உங்களுக்கு. அவன் வந்து ஒரு வன்மத்தை கொட்டுறான். என்ன சொல்கிறான்னா, அந்த இடத்துல நாகூர் பிரியாணியை உளுந்தூர்பேட்டையில் இருக்க நாய் சாப்பிடணும் தான் என்ன தலைவிதி என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பதிவு போடுறான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சமந்தாவை வந்து நாகூர் பிரியாணிக்கு ஒப்பிடுறான். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அந்த நாகூர் பிரியாணி வந்து யார் சாப்பிடணும்னு தலைவிதி இருக்கோ அவங்க தான் சாப்பிட முடியுன்றதுக்காக அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாகூர் பிரியாணியை உளுந்தூர்பேட்டை நாய் சாப்பிடணும்னு தலைவிதி இருக்குது அப்படின்னு சொல்லி போகிறேன்னா, இது ஒரு கீழான பதிவு. கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவித்தாங்க. நானும் வந்து அதை கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தேன். ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொச்சப்படுத்தி அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக வந்து சமந்தா வந்து தாயாக போகிறார். எல்லாரும் கர்ப்பம்னு சொல்கிறாங்க. நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். சமந்தா தாயாக போகிறார் அப்படின்ற அந்த பதிவை நான் சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். இது வந்து நாகசைதன்யாவுக்கு எந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துன்றதை மட்டும் ஒரு கேள்வியாக வச்சுட்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.